சார் ஆக்சுவலாக ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலோட மேகசினில் வந்துட்டு குபேரா படம் வந்து வெற்றின்னு போட்டிருந்தீங்க. தமிழில் வந்து அது பெரிய வெற்றி அடையலை சார். எந்த கிரைட்டீரியா? நம்ம வந்து ஓவராலாக ஒரு திரைப்படத்தினுடைய வணிக வெற்றி பேசுகிறோம். நம்ம அந்த மேகசின்லேயே கிளியராக போட்டிருப்போம். நம்ம வந்து கிரிட்டிக்கலாக அக்ளைம்டு ப்ளஸ் வணிக ரீதியில் வெற்றி அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டுமே கிடையாது. நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் பேசல. சில படங்கள் வந்து கிரிட்டிக்கலாக அக்ளைம்டாக இருக்கலாம். அதாவது நோட்டபுள் ஃபிலிம், அதாவது தமிழ் சினிமா வந்து மொத்தமாகவே ஒன்றுமே ஓடலை, எதுவுமே வந்து நல்ல படம் வரல அப்படின்ற எண்ணமெல்லாம் வரக்கூடாது. நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. அப்போ வந்திருக்குன்னா நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி ஆகணும். ஒரு மாதத்தில் 25 படம் வருது. 25 படத்தில் 25 படம் அப்படின்னு கிடையாது. ஒரு 4-5 படம் நல்ல படம் வந்திருக்குல்ல, அந்த 4-5 படத்தை கேப்சர் பண்ணுற எண்ணத்தில் தான் நம்ம குபேரா படம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெரிய வேலைக்கு போயிருக்கு. அது ஆந்திரா தெலுங்கானாவில் பெரிய ஹிட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஓவர்சீஸ் நல்லா போயிருக்கு. ஸோ ஓவராலாக அந்த படம் வணிக ரீதியிலையும் வெற்றி. பிகாஸ் டிஜிட்டல் சேட்டலைட்டே நல்ல ப்ரைஸ் போயாச்சு. ஸோ அப்போ ஓவராலாக வணிக ரீதியில் வெற்றி. தெலுங்கு ஆந்திராவில் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கம்மியாக போயிருந்தாலும் ஓவராலாக படம் வெற்றி தானே. அப்படி தான் நாங்கள் வந்து எல்லா படத்தையும் போட்டிருக்கோம். ஸோ ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கணும். ஒரு ப்ரொடியூசர் அப்படின்றது வந்து நம்ம வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்ச ஒரு ப்ரொடியூசரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற நோக்கில் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்காக தான்.